welcome to my channel solution. So நம்ம வந்து problem involving both angle of elevation and angle of depression ஓட second sum வந்து பார்க்க போறோம். Example second sum. So a pole of 5 meter height is fixed on top of the tower. So tower இருக்கு, அந்த டவரோட height என்னன்னு சொல்லல, பட் அந்த டவருக்கு மேல ஒரு pole இருக்கு, அதோட height சொல்லிட்டாங்க 5 meter. The angle of elevation of top of the pole observed from the point A on the ground is 60 degree. So ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கிரவுண்ட்ல நிற்கிறோம், அந்த பாயிண்ட் தான் வந்து ஏ. ஸோ அங்கேருந்து நான் வந்து போலை பார்க்குறேன், டாப் ஆஃப் த போலை பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து ஏ, டாப் ஆஃப் த போல் வந்து பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலாக இதான் வந்து போல். ஸோ இதான் வந்து டவர், ஓட்டிங்கிறது தான் டவர். நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஹைட் தெரியல எக்ஸு. நெக்ஸ்ட் டிபிங்கிறது தான் போல் ஆஃப் 5 மீட்டர். ஸோ சம் ஏங்கிற பாயிண்ட் எடுத்து அது வந்து டாப் ஆஃப் த போல பார்க்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ அது மேக் பண்ணுற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. ஸோ அதை மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ளஷன் டு தி பாயிண்ட் ஏ ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர்ஸ் 45 டிகிரி. ஸோ இப்போது டவரோட டாப்லேருந்து நம்ம இந்த பாயிண்ட் ஏவை பார்க்குறோம். ஸோ அப்போனா இது வந்து இந்த லைன் ஆஃப் சைட் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ளஷனை ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து 45 டிகிரின்னு மார்க் பண்ணுறோம். ஒரு ஹரிசான்டல் ரெஃபரன்ஸ் லைன் போட்டு ஸோ அங்கேருந்து 45 டிகிரி வச்சு, ஸோ அப்படி பார்த்தா இங்கேயும் 45 டிகிரி தான். ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் நமக்கு இந்த கேஸில் ரெண்டு தெரியும். ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணுறோம், அப்சர்விங் ஆப்ஜெக்ட் கீழே இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஆங்கிள் ஆஃப் டிப்ளஷன். இங்கே வந்து நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணுறோம், அப்சர்விங் ஆப்ஜெக்ட் மேலே இருக்குது. ஸோ அதனால தான் இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ நம்ம டோட்டலாக இப்போ டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ அவங்க கேட்குறது ஓடி கேட்குறாங்க. ஸோ ஓடி வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து ஃப்ரம் பிஏஓ. ஸோ இது வரைக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி சம்ஸில் இந்த டிஸ்டன்ஸும் கொடுத்துருவாங்க, ஓஏவும் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி ஓஏலாம் தரல. ஸோ நம்ம வந்து இருக்கிறதுல டேட்டா எடுத்து எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்க்கணும். ஸோ ஃப்ரம் பிஏஓ டோட்டலாக. ஸோ இதில் வந்து tan 60 எடுக்கிறோம். ஸோ tan 60 is equal to opposite by adjacent. ஸோ OP by OA. OA நமக்கு தெரியாது, பட் OP is equal to 5 plus x. கரெக்டாக? ஸோ tan 60 is equal to 5 plus x by OA. அப்போ OA is equal to 5 plus x by tan 60 degrees. ஸோ tan 60 root 3. ஸோ OA is equal to 5 plus x by root 3. ஸோ OAக்கு இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஆனால் இதை வச்சு இப்போதைக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நமக்கு எக்ஸ் தெரியல. ஸோ அதனால் ஜஸ்ட் இப்போ இதை இல்லை இந்த சைடில் லீவ் போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் அப்சர்வ் பண்ண போதும் டிஏஓ. ஸோ டிஏஓவில் அதே மாதிரி டேன் எடுக்கலாம். ஸோ டிஏஓவில் tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஓடி பை ஓஏ. ஸோ tan 45 இஸ் ஈக்குவல் டு ஓடி பை ஓஏ. tan 45 நமக்கு ஆல்ரெடி தெரியும், 1 தான். ஸோ அப்போது OT is equal to OAன்னு வந்துடும். ஓட்டிங்கிறது தான் என்னது, எக்ஸ். ஸோ அப்போனா OA is equal to எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் OA is equal to ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, செகண்டில் OA is equal to எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே OAவோட வேல்யூஸ் தான். ஸோ அப்போ இது நம்ம ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 5 plus x by root 3 is equal to x. ஸோ இப்போ இந்த root 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 plus x is equal to root 3x. ஸோ எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டா 5 is equal to root 3x minus x. ஸோ root 3 1.732 1.732 into x minus x. ஸோ அப்போ எக்ஸை காமன் எடுத்தால் நமக்கு என்ன இருக்கும், 1.732 இங்கே இருக்கும், இங்கே வெறும் 1 மட்டும் இருக்கும். ஸோ 1.732 minus 1 0.732 into x. ஸோ RHSல இது அப்படியே இருக்குது, LHS வெறும் 5 தான் கண்டினியூ ஆகுது. ஸோ அப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், 5 divided by 0.732. ஸோ 5 divided by 0.732 will give you 6.83 meter. ஸோ 6.83 meter தான் அவங்க கேட்குற ஹைட் ஆஃப் த டவர். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சமக்கு இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை அவங்க நினச்சா இதை கூட கேட்கலாம், OA டிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ வந்து அந்த பாயிண்டே வந்து பேஸ் ஆஃப் த டவர்லேருந்து டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அப்படி கேட்டாலுமே நமக்கு ஈஸி தான், பிரச்சனை இல்லை. ஸோ இது மாதிரி இன்னும்
further videos next further sums next videosல பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.